ஷாஜகான் தன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நினைவா அவங்க மேல வச்சிருந்த பாசம் காதலுக்கு மரியாதை செய்யும் விதமா தாஜ்மஹால் கட்டியிருப்பார் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே. ஸோ இதே தான் எப்பவுமே வந்து ஒரு கணவன் மனைவி மேல வச்ச பாசத்துக்கு அந்த காதலுக்கு பெரிய பரிசா வந்து தாஜ்மஹாலை தான் பார்த்துருக்கோம். இப்ப மனைவி கணவனுக்கு செஞ்ச காதல் பரிசு என்னன்னு பார்ப்போமா? ஏன்னா எப்பவுமே தாஜ்மஹால், ஷாஜகான், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தசரத் மாஞ்சி அவரும் அவருடைய மனைவி இறந்த கஷ்டத்துல அவங்க மேல வச்சிருந்த பாசத்துல அவர் வந்து ஒரு மலையையே ரெண்டா உடைச்சு பாதை போட்டார் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ மனைவிகள் கணவனுக்காக எதுவுமே செஞ்சது இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் வாழும்போது எல்லாமே செய்றீங்க. காலைல காஃபி போட்டு தரதுல இருந்து ஓகே. ஸோ எல்லா வேலைகளும் மனைவிகள் தான் செய்றாங்க. ஓகே. கூடவே அப்போ வெறுமனே வீட்டு வேலைகளை மட்டும்தான் கூட சப்போர்ட் பண்றது மட்டும்தான் மனைவிகள் செஞ்சிருக்காங்களா? அப்ப இந்த மாதிரி எதுவுமே பெரிய மாளிகைகளே கட்டலையா ஒரு கணவனுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிபி 163 ஆண்டு. ஓகே. ஸோ தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடியே உதயமதி அப்படிங்கிற ஒரு ராணி பீம்தேவ் அப்படிங்கிற தன்னுடைய கணவன் ராஜா. ஓகே. ஸோ அந்த கணவன் மேல வச்ச பாசத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நினைவாக கட்டப்பட்டது தான் ராணி கி வாவ். இந்த ராணி கி வாவ் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுனால நாளடைவில் அது வந்து பழுதுபட்டு இருந்தது. அதை வந்து நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் 1986ல தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக அதை வந்து புதுப்பிச்சு சரி பண்ணாங்க. அப்பதான் அது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது. ராணி கி வாவ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மாளிகை. அது வந்து கிணறு மாளிகை. இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே கட்டுவாங்க. இது பூமியை தோண்டி கட்டியிருக்காங்க அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்காக. அற்புதமான ஒரு மாளிகை. கண்டிப்பா குஜராத் போனா ராணி கி வாவை மிஸ் பண்ணாம பாருங்க. குஜராத் போக முடியாதவங்க உங்க பர்ஸ்ல பாருங்க. அதாவது 100 ரூபாய் நோட், நம்மளுடைய 100 ரூபாய் நோட்ல ராணி கி வாவோட பில்டிங் இருக்கும் பாருங்க. ஸோ ராணி கி வாவுங்கிறது மனைவி கணவன் மேல வச்ச பாசத்துக்கான பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயம். கணவனுக்கு மனைவி எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய சரித்திரமே சொல்லுது. வாழ்த்துக்கள்.